அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா 99 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் காணப்பட போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மீண்டும் பிரச்சனைகள் தொடருமா? 99 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளின் மூலமாக அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு, இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு விஷ்ணு பகவானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விஷ்ணு பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ் மனதில் இருந்து உங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. நிச்சயமாக அதற்கான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வைகாசி மாதம் என்பது ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதமாகும். ஆயுள், செல்வம், புத்திர பேரு அனைத்தையுமே அளிக்கக்கூடிய மாதம் வைகாசி. சூரியனுடைய சொந்த வீடு சிம்மராசி. 10ஆம் வீடு என்பது தொழிலை குறிக்கும். அதேபோல் சூரியன் தனது சொந்த ராசிக்கு 10ஆம் வீடாகிய ரிஷபத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலமே வைகாசி மாதங்கள். வைகாசி மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது மேசத்தில் ராகு, ரிஷபராசியில் சூரியன் புதன், அதேபோல் துளராசியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் குரு சுக்கிரன் என சஞ்சாரங்கள் செய்கின்றன. வைகாசி 3ஆம் தேதி என்று செவ்வாய் மீனத்திற்கு இடம் பெயர்கிறார். 9ஆம் தேதி சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசத்திற்கு இடம் மாறுகிறார். அதேபோல் 21ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 21ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதியில் செல்கிறார். வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, வைகாசி மாதத்தில் கணிசமான பலனை காணப்போகிறீர்கள். உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல குரு சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாகவே கடந்த காலங்களினுடைய நெருக்கடிகள் குறையும். பல வழிகளில் பண வரவுகளும் கிடைக்கும். அதேபோல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வைகாசி 3ஆம் தேதி என்று 9ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறாரு. அதனால் நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த நிலத்தை இப்பொழுது நீங்கள் வாங்குவீர்கள். சொந்த வீட்டை அழகுபடுத்துவீர்கள். அதே போல 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 21ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் வரும். உடல் பரிசோதனையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால நண்பர்களினுடைய உதவிகளும் உங்களுக்கு இப்பொழுது தாராளமாகவே கிடைக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக வியாபாரத்தையும் நீங்கள் விரிவுபடுத்துவீர்கள். 11ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறார். கட்டிட தொழிலாளர்கள், எலக்ட்ரீஷியன்கள் நல்ல வருமானத்தை பெறுவார்கள். நீண்ட நாளாக வராமல் இருந்த கடன்கள் இப்பொழுது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கேது 4ஆம் வீட்டில் இருப்பதனால உங்களுடைய வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகளும் நடக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளானது இப்பொழுது தொடங்கும். அதேபோல் தாயாரினுடைய உடல்நிலையில் நீங்கள் பாதிப்புகள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அவர்களுடைய உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும். அதேபோல் சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே உடனே பார்த்தீங்கன்னா மருத்துவரை அணுகுவது நல்லது. லாபஸ்தானத்தில் இருக்கும் சூரியனும் சுக்கிரனும் நற்பலன்களை தருவார்கள். பணவரவுகள் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும். செல்வாக்கும் அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வீட்டில் இருந்த பிரச்சனை, உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு முதலியன நீங்கும். அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிதிர்வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பிரிந்த தம்பதி ஒன்று சேருவர். கணவன் மனைவிக்கிடையே பாசம் மேலோங்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் இப்பொழுது கிடைக்கும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அவர்களால்
ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டு. பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பணிச்சுமைகள் குறைவதனால உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். நிர்வாகத்தினரிடம் பார்த்தீங்கன்னா முக்கிய கோரிக்கையை வைப்பதற்கு சாதகமான ஒரு மாதம். அதேபோல் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசினுடைய சலுகை வங்கி கடன்கள் கிடைக்கும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்புகள் நன்றாக இருக்கும். அவர்களுடைய சாமர்த்தியத்தினால விற்பனையும் லாபங்களும் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு நற்பெயரும் புகழும் உண்டாகும். அரசாங்க விருதுகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சக கலைஞர்களால் ஏற்பட்ட மறைமுக தொழில்கள் விலகும். மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்க வேண்டியும் இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைத்து படிக்க வேண்டியும் இருக்கும். அதேபோல் பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரினுடைய அன்பை பெறுவர். மதிப்புகளும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களிடம் சுமூக நிலைகள் ஏற்படும். புத்தாடை நகையை நீங்கள் வாங்கலாம். விருந்து விழா என்று சென்று வருவீர்கள். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். இந்த மாதம் முன்பு தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித இடையூறும் இன்றி நடந்து முடியும். வெளியூர் பயணங்களும் உண்டாகும். அதனால நன்மைகளும் ஏற்படும். நண்பர்கள் பல விதங்களிலுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மன தெளிவுகளும் உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களிடையே தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் இப்பொழுது உங்களுக்கு குறையலாம். அதேபோல் கடித போக்குவரத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திருப்திகரமாக உணர்வார்கள். பணவரவுகள் இருக்கும். சக ஊழியர்களினுடைய உதவிகள் கிடைக்கும். குடும்பாதிபதி சூரியனுடைய சஞ்சாரங்கள்னால கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகள் நீடிக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றையும் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடியும். மனத்தெளிவுகளும் பார்த்தீங்கன்னா உண்டாகும். பணவரவுகளும் இருக்கும். கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாகவே நடந்து முடியும். அதேபோல் உங்களுடைய திறமைகளும் இப்பொழுது வெளிப்படும். சக மாணவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கல்வியில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அடுத்ததாக கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் காரிய அனுகூலங்களும் உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் உங்களுக்கு ஏற்படும். எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகே பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஈடுபட வேண்டும். மனநிலை அதற்கு தகுந்தாற் போலவே உங்களுக்கு உண்டாகும். ஆன்மீக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். காரிய அனுகூலங்களும் உண்டாகும். மனோதைரியங்களும் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதங்களில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். லாபங்கள் அதிகரித்து காணப்படும். அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிகள் இப்பொழுது இந்த காலகட்டங்களில் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே அலுவலக பணிகளால் பார்த்தீங்கன்னா டென்ஷனை அடைவார்கள். அதேபோல் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உடல்நிலை பற்றி தவறான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றி மறையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் வெகுவாகவே பார்த்தீங்கன்னா கூடி வரக்கூடிய காலகட்டங்களாக காணப்படுது. விலகி நின்ற உறவினர்களுமே இப்பொழுது உரிய நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். அதனால நீங்கள் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். புதிய வீட்டிற்கு செல்வது பற்றிய முடிவெடுப்பீர்கள். அதேபோல் பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகங்களும் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். அதேபோல் இடையிடையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டு மறையும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி சொல்லி அம்மனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி பிரகாசமான எதிர்காலங்கள் உங்களுக்கு அமையும். பஞ்சமுக விளக்கு ஏற்றுவது சிறந்தது. இந்த வைகாசி மாதத்தினுடைய தொடக்க காலங்களில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நேயர்கள் இந்த வழிபாடுகள்லாம் செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.